நடிகர் சங்கம் வந்து இட் இஸ் நாட் ஆந்திரா கிளப் ஒரு லீக் கிளப்போ அந்த மாதிரி இல்லை. எனக்கு சர்வீஸ் பிடிக்கல, நான் மெம்பர்ஷிப்லேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நடிகர் சங்கம். எங்களுக்கே புதுசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்களே கேள்விப்படுறோம் இந்த விஷயம். பட் ஐ ரெஸ்பெக்ட், அகெயின் ஐ ரெஸ்பெக்ட் சிம்புவோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நாங்கள் எந்த வகையிலையும் தப்பு பண்ணல. மனசாட்சி தொட்டு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறது வந்து முறையாக என்ன செய்யணுமோ அது வந்து செயல்பட்டோம், அது செஞ்சிட்டோம். நாங்கள் தப்பு பண்ணல. I love him as a actor, I love him as a brother. பட் அவரோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எனக்குன்ட்டு ஜென்ரல் செக்ரட்டரியாக எங்களுக்குன்ட்டு ஒரு ஒப்பீனியன். ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் வந்து அன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அன்றைக்கி அந்த அட்மாஸ்பியரே வந்து எல்லோரும் ரசித்து என்ஜாய் பண்ணாங்க. ரஜினி சார் இல்லை, கமல் சார் இல்லை, எல்லாரும், அதாவது இன்க்ளூடிங் சிவராஜ்குமார், சிவண்ணா வந்தார், மம்முட்டி சார், விக்ரம் சாரோட பர்த்டே. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு நடிகரோட முகத்தில் அந்த சிரிப்பு அன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அவரோட பிறந்தநாள் வந்து அப்படி கோலாகலமாக கிராண்டாக நடத்துனது அவரே சொன்னார், இட் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பர்த்டே. அதுதான் எங்களோட பெருமை. ரஜினி சார் கொடுக்குற அந்த ஊக்கம், கமல் சார் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கிற ஊக்கம் எல்லாமே தான் நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் தனி, நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் அதே உணர்வுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருக்கோம். we are getting the best support because we are doing our best. ஒரு வெப்சைட் இருக்கு, அவன் யாருன்னே தெரியாது, அந்த அவன் பேர் என்ன ஏதோ ஒன்று ஒரு பேர் சொன்னாங்க, சொல்லாத ஒரு இன்டர்வியூ, கொடுக்காத ஒரு இன்டர்வியூ வந்து .com அப்படின்ட்டு போடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நான் ஜான்சன் சாருக்கும் சொல்லியிருக்கேன், கமிஷனர் போலீஸ்லேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் தான் வந்து ப்ளீஸ் புட் அ ஃபுல் ஸ்டாப். ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சி சரியாக நடக்காததுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் காரணம், விஷால் விளக்கம், விஷால் பேட்டி அப்படின்னு போடுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது பாட்டு வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். என்னங்க இது? ஃபர்ஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையில் ஒரு நடிகனா வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்திக்கிறேன். ஏதோ கேள்வி கேட்கணும்னா நான் டைரெக்டாக நான் பதில் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன், இன்டர்வியூ கொடுப்பேன். பட் வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட்டை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் புட் அன் எண்ட் டு திஸ். இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக், அதாவது யாருன்னே தெரியாத ஒரு நபரை வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டதெல்லாம் நீங்கள் தான் எல்லாரும் நிப்பாட்டணும். பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிங் ரிப்பிள்ஸ். தேவையில்லாமல் வந்து ஒரு சர்ச்சையை உண்டாக்குது. எந்த ப்ரொடியூசர்கிட்ட போனோம், அலை பண்ண டைரக்டர் கதை சாத்துக்கிட்டா சொல்லி இட் வாஸ் a difficult time for me at that point.